பேசும் பென்சில். அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பென்சில் நிறைய எழுதுவாளாம். ஆனால் அதை சீவே மாட்டாளாம். அதுக்கப்புறம் அந்த பென்சில் வந்து ஒரு நாள் கண்ணு முழிச்சிக்கிச்சான். இந்த கண்ணு என்னத்துக்கு முடிச்சிக்கிச்சுன்னு கேட்டாங்க. அதில் பயப்படாத, நான் பென்சில் தான், உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு. அப்போ ஒரு பொம்மை கடையில் வந்து அதேமாரி ஒரு பென்சில் வந்து தொப்பி போட்டுக்கின்னு நின்றுச்சான். அதுக்கிட்ட பேசிச்சான். ஆனால் அது பேசவே இல்லை. அதனால் அது உயிரோடு பென்சில் இல்லையா, அது வந்து ஒரு சாதாரண பென்சிலா. அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா போட்டுருந்தாங்களா ஒருத்தர். அதை பாட்டு வாவ் எவ்வளோ அழகாக போடுறாங்கன்னு ரசிச்சுச்சான். அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பொம்மையை வரைஞ்சிருந்தாங்க. இவங்களும் எவ்வளோ அழகாக ஒரு பொம்மை வரைஞ்சிருக்கிறாங்க, ஏன் தார் நோட்டில் வரைஞ்சிருக்கிறாங்க, ஒரு நோட்டில் வரைஞ்சிட்டு தானே அப்படின்ச்சா. அந்த பென்சில் ரெண்டு இதுவும் சண்டை போட்டுருந்துச்சான் நாயுங்க. அப்போ இல்லை, ஏன் இதுமாரி பண்ணுறீங்க, சண்டை போட்டுருந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுங்கன்னுச்சா. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சான். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுக்கப்புறம் அவங்க வந்து தலையில் பென்சில் வச்சுக்கின்னு கட்டெல்லாம் அறுத்துக்கு நின்றாங்களா. அது பாரு என்ன மாரியே பென்சிலை அப்படி காதில் தெரிவிக்கிறாங்க. அப்போ அது உயிரோடு பென்சில் இல்லை, நீ உயிரோடு ஏற்றுவ அப்படின்னாங்களா. அவ்வளோதான். வெரி குட், சூப்பர்.